அப்போ பாருங்க, இறைவன் இந்த உடம்பை கொடுத்திருக்கிறார், மனித தேகம் என்ற ஒன்று. இந்த மனித தேகத்தை வைத்துக்கொண்டு நம்ம இதை எப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று இறைவன் ஒன்றை வரையறை செய்தாரோ அதை நாம் மீறினோம். மீறணுமா இல்லையா? மீறினோம். ஆனால் தான் ஒரு சித்தர் ரொம்ப விளையாட்டாக பாடுவார். நீங்களாம் கேட்டிருப்பீங்க அந்த பாட்டை. நந்தவனத்தில் ஓராண்டி, அடுத்தல என்னங்க, அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி யாரு? அஃப்கோர்ஸ் நம்ம தான். நம்ம யாரா? ஒரு ஆண்டி மாதிரி. ஆண்டினா என்னங்க? எதுவும் இல்லாதவன் அர்த்தம். ஆன்மா உடம்பு என்கிற மனம் என்கிற எதுவும் இல்லாமல் ஒரு ஆண்டியாக இருந்தது. எங்க? நந்தவனம்ங்கிறது இறைவன் இருக்கிற அந்த பேர் வெளியில். இந்த ஆன்மா என்ன பண்ணிச்சு? கேட்டு கேட்டு கெஞ்சி கெஞ்சி நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி. 4 என்னங்க? 10 மாதம். 10 மாசமா இறைவன்கிட்ட வேண்டி ஒரு தோண்டியை கொண்டு வந்தது. அந்த தோண்டி எதுங்க? இந்த உடம்பு தான். என்ன இது? ஒரு ஓட்ட தோண்டி. 9 ஓட்டை இருக்குது இந்த தோண்டியில். இந்த தோண்டி எடுத்துகிட்டு வந்துச்சு. இதை வச்சு என்ன பண்ணியிருக்கணும்? நல்லதாக பண்ணியிருக்கணும். ஆனால் இது என்ன பண்ணிச்சான்? கூத்தாடி கூத்தாடி போட்டுரை தாண்டி. இப்போ நம்மளுடைய தோண்டியெல்லாம் எந்த நிலைமையில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போ நான் ஒரு சாக்லேட் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், அது பின்னாடி மேனுஃபேக்சரிங் டேட் போட்டிருக்கான், அப்புறம் எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று போட்டிருக்கான். அப்படின்னா என்னங்க? அதுக்கு மேலே அதை சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன்? அதுக்கப்புறம் அதை சாப்பிட்ற பொருள் இல்லை, கெட்டு போச்சு, செத்து போச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். அது ஒரு இது முடிஞ்சு போச்சு, ஆயில்னு அர்த்தம். ஒரு ரோஸ் மில்க்கோ இல்லை ஒரு ஜூஸோ வாங்கினீங்கன்னா கூட, ஏன் ஒரு வாட்டர் பாட்டிலே வாங்கினீங்கன்னா கூட அதில் பேக்கிங் டேட்டுன்னு ஒன்று இருக்கும், எக்ஸ்பைரிங் டேட்டுன்னு ஒன்று இருக்கும். நமக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒன்று இல்லை. யோசிச்சுப்பா, நம்ம பிறக்கும் போதே பிறந்ததுக்கு ஒரு டேட் இருக்கா? என்றைக்கு பிறந்தமோ பிறந்ததுக்கு ஒரு டேட் இருக்குது. நம்ம முதுகுலையோ தலைமையிலையோ உள்ளங்கையிலையோ இவ்வளோ கஷ்டப்பட்டு படைச்சார்ல, ஒரு 4 நம்பர் போட்டு அனுப்ப தெரியாத அவருக்கு. எக்ஸ்பைரிங் டேட்டு போட்டு அனுப்பிச்சிருக்கலாமா இல்லையா? போட்டு அனுப்பிச்சிருக்காரா? இல்லை. ஏன் போடல தெரியுமா? மரணம் என்பது மனிதர்களுக்கு செயற்கையானது என்பதால் தான் இயற்கை ஒருபோதும் மரணத்தின் தேதிகளை அறிவிப்பதில்லை. வள்ளலார் அதனால தான் மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொன்னார். மரணத்தை வள்ளலார் ஏற்றுக்கொள்ளவில்லை. வள்ளலார் மரணத்தை என்ன சொல்றாரு? செயற்கைன்னு சொல்றாரு. அது இயற்கை இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? பக்கத்து வீட்டு ராமசாமி செத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, ராமசாமி இயற்கை எய்தினார்னு வருமா இல்லையா? இயற்கை எய்தினார், இறைவன் அடி சேர்ந்தார். இவர் நேரில் போய் பார்த்துட்டு விட்டுட்டு வந்த மாதிரி இறைவன் அடி சேர்ந்தார், திருக்கையிலை அடைந்தார் போடுறாங்களா இல்லையா? அவர் எங்கே போனாருன்னே அவருக்கே தெரியாது. இவங்க பக்கத்திலே இருந்து டவுன் பஸ்ஸில் ஏற்றி விட்ட மாதிரி. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இயற்கை எய்தினார்னு போடுறாங்க. வள்ளலார் சொல்கிறார், மரணம் இயற்கை இல்லைங்கிறார். மரணம் இயற்கை இல்லைங்கிறார். மரணத்தை என்னன்னு சொல்ற பாருங்க, செயற்கை. ஐயா ரொம்ப அழகாக செயற்கை ரொம்ப அழகாக சொல்றார். தப்பாலே ஜகத்தவர் சாவே துணிந்தாருங்கிறார். மரணத்தை நம்ம மனிதங்களுக்கு கிடையாது, நம்மளா தேடிக்கிட்டோங்கிறார். அதனால தான் நமக்கு எக்ஸ்பைரி டேட் இல்லை. ஆனால் நம்ம போட்டுக்கிறோம். எப்போ போட்டுக்கிறோம்? செத்து போயிட்டான்னா ஒரு படத்தை அழகாக போட்டு ஃப்ரேம் பண்ணி தோற்றம் மறைவுன்னு போகிறோம். நமக்கு போட்டால் பரவாயில்ல சார். இந்த விக்கிபீடியாவிலேருந்து பல பேர் வள்ளல் பெருமானுக்கு தோற்றமும் போடுறாங்க, மறைவும் போடுறாங்க. தப்பு. வள்ளல் பெருமானுக்கு தோற்றம்னு ஒரு தேதியை போடலாம், ஆனால் மறைவுன்னு போடக்கூடாது. மரணமிலா பெருவாழ்வுன்னு தான் போடணும். ஐயா ஜோதியான வருஷத்தை போட்டு மறைவுன்னு சில பேர் பயன்படுத்துகிறாங்க. தப்பு. வள்ளலார் மரணமிலா பெருவாழ்வு அடைந்தார்னு தான் போட்டு முடிக்கணும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம படத்துக்கு தோற்றமும் போடுறோம், மறைவும் போடுறோம். ஏன்னா இந்த உடம்பு மறைஞ்சிரும்ங்கிறத இல்லை அழிஞ்சிரும்ங்கிறத நம்ம ரொம்ப ரொம்ப ஆழமாக அதை நம்புகிறோம். அதனால தான் வள்ளலார் சொல்கிறார், சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவது இன்று புதியது அன்றேங்கிறார். இன்றைக்கி ஒன்றும் புதுசாக நம்ம பிறக்கிறத பற்றியோ இல்லை இறக்கிறத பற்றியோ வருத்தப்படல, ரொம்ப நாளாக பிறந்து இறந்து தான் வாழ்ந்துனுங்கிறோன்னு சொல்கிறார். சரி, இது வரைக்கும் முன்னாடி பிறந்தது இறந்ததெல்லாம் விட்டுருங்க. நான் உங்களுக்கு இன்றைக்கி இப்போதைய கதைக்கு நான் வரேன். உங்கள் எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சு உங்களை பார்க்கும்போது
30 தாண்டினவங்கள தான் இருக்கீங்க. 40வது தாண்டி இருப்பீங்க. ஒரு சில பேர் மட்டும் பார்க்க ஒரு 20-25 இருக்க மாதிரி தெரியுது. எல்லாரும் அதிகபட்சம் 30 தாண்டிட்டு இருப்பீங்க. சார், நீங்கள் இந்த பிணியும் மூப்பையும் மரணமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. பிணி வர வர மூப்பு வரும், மூப்பு வர வர மரணம் வரும். இந்த மூணும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இந்த வண்டி ஓட்டிட்டு ரோட்டில் போகும்போது எல்லோ லைட் எரிஞ்சதுன்னா ரெட் லைட் வரப்போகுதுன்னு அர்த்தம். இல்லை எல்லோ லைட் வந்ததுன்னா ரெட் லைட் போட போகிறான்னு அர்த்தம். அடுத்து ஒரு இண்டிகேஷன். பிணி வந்தால் மூப்பு வருதுன்னு அர்த்தம், மூப்பு வந்தால் மரணம் வருதுன்னு அர்த்தம். இந்த மூணும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இதை எந்த அளவுக்கு நம்ம பார்த்து பயந்துட்டோம், இல்லை ஐயோ நமக்கு இது மூணும் வருதேன்னு யாராவது பயப்படுறோமா? எனக்கு தெரிஞ்சு யாருமே பயப்படுறதில்லை சார். யாராவது பயப்படுறோம்னு நினைக்கிறோம். சுகர் இருக்கும், யாராவது பார்த்துருவாங்களான்னு நினைப்போம். யாரும் பார்க்கலாம் ஜாலியாக எடுத்து சாப்பிட்ருவோம். மற்றவங்க ஏதாவது பார்ப்பாங்களான்னு தான் பயம். நமக்கு நம்ம உடம்பை பற்றி கவலையே கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்கிறேன். நீங்கள் ஒரு லிஸ்ட்டு ஒன்று மைண்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு பெண் ஒன்று வச்சுக்கோங்க, டிக் போட்டே வாங்க அந்த லிஸ்டெல்லாம். அருணகிரிநாதர் ஒரு பாட்டு பாடுறார். ஒருத்தர் பிறந்து வளர்ந்து இளமையில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக இருப்போம். இளமையாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ ஆசைப்படுறோமோ வேகமாக ஓடுவோம், வேகமாக குதிப்போம், காதல் வரும், திரும்ப திரும்ப காதல் வரும், கல்யாணம் பண்ணுவோம், சந்தோஷமாக இருப்போம். இதெல்லாம் இளமை. இந்த இளமை முடிஞ்சு ஒரு 40 வயசு தொட ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். என்ன பிரச்சனைலாம் வரும்னு அருணகிரிநாதர் ஒன்று சொல்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. முதல் பிரச்சனை சொல்கிறாரு, தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கைதடி மேல் வர மகளிர் நகையாடி. இன்னொரு பாட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பாட்டு பாட்டாக பண்ணால் கண்டுபிடிச்சிருங்கன்னு நினைக்கிறேன். தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கைதடி மேல் வர மகளிர் நகையாடி. எனக்கு பிடிச்ச பாட்டு இது. இந்த பாட்டை யாராவது ஒருத்தர் மனசில் உள்வாங்கிக்கிட்டால் உங்களுக்கு வாழ்க்கை மேலே பயம் வர ஆரம்பிக்கும். அருணகிரிநாதர் சொல்கிறாரு, முதல் இண்டிகேஷன் தொந்தி சரிய. முதல்ல தப்பு போடும். டிக் போட்டுக்கலாமா? மொதல் டிக் எல்லாரும் தொட்டு பார்த்துக்கோங்க. தொந்தி சரிய. நீங்களாம் பரவாயில்ல 40 டிக்கு போடலாம். நான் பாருங்க 30 டிக் போடணும். இன்றைக்கி சில பேரெல்லாம் 15 டிக்கு போடுற லெவலில் தான் இருக்கான். தொந்தி சரிய முதல்ல. அடுத்து தொந்தி சரிய மயிரே வெளிர. முடி என்ன வாங்கணும்? நிறச்சி போக ஆரம்பிக்கணும். டை அடித்ததெல்லாம் எனக்கு கணக்கு கிடையாது. டை அடிச்சிருந்தாலும் நிறச்சி போனது தான். 2வது டிக்கு போட்டுக்கோங்க. வெளிர நிறை தந்த மசைய முதுகே. பல்லு ஆட ஆரம்பிக்கும். ஒரு அம்மா சொல்லிச்சு, எனக்கு எந்த பல்லாம் ஆடுறது இல்லை பையன், எந்த பல்லு இல்லைப்பா, எல்லாம் விழுந்துருச்சுன்னு. இருந்தால் தானே ஆடுறதுக்கு, எல்லாம் விழுந்து போச்சு. அந்த அம்மா சிரிக்கிறாங்க பாருங்கள், அழகாக இருக்குது. பல்லே இல்லாமல் இருந்தால் கூட அந்த வாய் ஒரு அழகு தான் இல்லை, ரொம்ப அழகு. எந்த பல்லு வலியே வராதவன் யாருன்னா அவங்க தான். ஏன் பல்லே இருக்காது, இருந்தால் தானே பல்லு வலி வர்றதுக்கு. அடுத்து அருகிதார் சொல்கிறார் என்னன்னு, தந்தம் அசைய. தந்தம்னா பல்லுன்னு அர்த்தம். யானைக்கு இருக்கிறதே தந்தம், அது பல்லு. அது தந்தம்னு சொல்கிறோம், ஆனால் அது பல்லு தான். அதுக்குன்னா பல்லு வெளியில் இருக்குது. நம்மளும் சில பேருக்கு அந்த மாதிரி வெளியில் இருக்கும், பயமாக இருக்கும் பார்க்க. யானைக்கு அது அழகாக இருக்குது, அவ்வளோதான். தந்தம் அசைய, பல்லு ஆட ஆரம்பிக்கும் வயசாக. முதல்ல ஆரம்ப கட்டம் அதுதான். அப்புறம் முதுகே வளைய. வயசானதனுடைய அடுத்த ஆரம்ப நிலை என்னென்னா, நிமிர்ந்து நடக்க முடியாது, கொஞ்சம் கூன் போட ஆரம்பிப்போம். வயசாக இன்னும் நல்லா குனிஞ்சு தேடிகிட்டே போகிற மாதிரியே இருக்கும். ஏன் தெரியுமா? எதை தேடிட்டு போகிறான்னு நினைக்கிறீங்க? அவங்க இளமையை தேடிகிட்டே போவாங்க, அவ்வளோதான். முதுமை வந்தால் ஏன் குனிகிறார்கள் என்றால் அவர்கள் இளமையை தேடுகிறார்கள். ஒரு கவிஞர் எழுதினார். அவங்க அப்படி தேடிக்கிட்டே போகிற மாதிரி குனிஞ்சிருவாங்க. அருணகிரிநாதர் பாடுறார் பாருங்க. தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இது தொங்க ஒரு கைதடி மேல் வர மகளிர் நகையாடி. உதடு இப்படி கொஞ்சம் தொங்கிடும் வயசாக. சார் அடுத்து சொந்தமாக நடக்க முடியாது அவனால். அதனால் என்ன பண்ணுவான்னா, கையில் ஒரு தடி வச்சுக்கிட்டு அந்த தடியை பிடிச்சிக்கிட்டே தான் நடக்கிற மாதிரி ஆகுமா. இப்போ இது வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை இல்லையா. அருணகிரிநாதர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறார். அவன் அந்த தடியை பிடிச்சிட்டு வயசானவனா நடந்து போயிட்டே இருப்பானா. திடீர்னு எதிர்க்க 2 பொண்ணுங்க வருமா, இந்த வயசு பொண்ணுங்க வருமா. இந்த ஆண்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, அவங்க வயசானதுங்கிறது அவங்களுக்கு அது வரைக்கும் பிரச்சனையாக இருக்காது. அவங்க எதிர்க்க ஏதாவது ஒரு வயசான நல்ல ஒரு குறைஞ்ச வயசில் ஒரு பொண்ணு வந்தால் தான் தனக்கு வயசாச்சுங்கிற கஷ்டமே வருமா. நான் சொல்லலை, அருணகிரிநாதர் சொல்கிறார்.
ஒரு 2 பொண்ணுங்க அப்படி இளமையாக எதிர்க்க வந்துடுன்னு இந்த வயசான என்ன பண்ணாராம், இந்த கம்பை தூக்கிட்டு பின்னாடி வச்சுக்கிட்டு அப்படியே முதுகெல்லாம் அப்படி நீட்டமாக வச்சுக்கிட்டு உதரெல்லாம் உள்ளே தள்ளிக்கிட்டு அப்படியே இளமையாக இருக்கிற மாதிரி நடந்து போனாராம். அப்படி நடந்து போது நினைக்கும் போது தான் இவருக்கு இருமல் வர ஆரம்பிச்சிச்சான். இந்த வயசானா பார்த்துருக்கீங்களா, என்ன பண்ணும், இருமிகிட்டே இருப்பாங்க. அருணகிரிநாதர் சொல்கிறாரு, அழகாக 2 பொண்ணுங்க வந்தது, வயசாயிடுச்சேன்னு காமிக்கூடாதுன்னு நிமிர்ந்து நடந்தார். ஆனால் அது இருமல், இவன் கிழவன் தான் காமிச்சு கொடுத்துருச்சு. அதுங்க சிரிச்சுட்டே போதுங்க. அந்த பொண்ணு கேட்குறாரு, தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கிதடி மேல் வர மகளிர் நகையாடி தொண்டு கிழவன் இவன் யார் என இருமல் கின்கின் என முன்னுரையே குளற விழி துஞ்சு குருடு படவே செவிடு படு செவியாகி. அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிக்கும், கண்ணு முதல்ல அவுட் ஆகும், காது கேட்காம குறையும், நாக்கு சரியாக பேச வராமல் ஒரு மாதிரி ஆகும், குழரும். இப்போ இது வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க சார். இப்போ நம்ம இடத்துக்கு வருவோம், மருந்துக்கு. அருணகிரிநாதர் சொல்கிறாரு, அடுத்து இதை விட மிக கொடுமையானது ஒன்று என்னன்னா, வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதன மயுரவேதனையும் இளமைந்தனுடைமை கடனே தன முடுகி துயர்மேவி. வந்த பிணியும் அதிலே அப்படின்னா என்னவா, வயசான வரக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்று வந்த நோயே திரும்ப திரும்ப வருவான். மூட்டு வலி இன்னைக்கு வந்திருக்கோம், பக்கத்து வீட்டில் ஒரு தைலம் கொடுத்தா தடவனா போயிடுச்சும்பாங்க, 4வது நாள் திரும்ப வந்துடும். வந்த நோய் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அது கூட பிரச்சனை இல்லை, பார்த்த டாக்டரே திரும்ப திரும்பவே பார்க்கணும். அதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. அது உங்களுக்கும் பிரச்சனை, டாக்டருக்கும் பிரச்சனை. பார்த்த டாக்டரே திரும்ப திரும்ப போய் பார்க்கணும். இந்த டாக்டரை பார்க்குற பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது இல்லை நமக்கெல்லாம். ரொம்ப வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. 4 டாக்டருங்க வாக்கிங் போனாங்களாம் பீச்சில். இந்த 4 டாக்டர்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி டாக்டர்னு காமனாக சொல்ல முடியாது. இன்றைக்கி டாக்டர்னு பொதுவாக ஒருத்தர் கிடையாது, தெரியுமில்ல. ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு, இஎன்டி டாக்டரு, அப்புறம் எலும்புக்குன்னு ஒரு டாக்டர் தனித்தனியாக வராங்கல்ல. அந்த மாதிரி ஒரு 4 டாக்டரு பீச்சில் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்களாம். அதில் ஒரு டாக்டரு காமனாக எம்பிபிஎஸ் படித்த டாக்டரான், ஒரு டாக்டரு நரம்பு நிபுணரான், ஒரு டாக்டரு எலும்புக்கானவரான், ஒரு டாக்டரு தசைக்கானவரான், ஃபிசியோதெரபிஸ்ட் மாதிரியா. இந்த 4 டாக்டரும் வாக்கிங் போயிட்டே இருந்தாங்களாம். வாக்கிங் போயிட்டு அங்கே ஒரு டீ கடையில் நின்று வடை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே டீ குடிக்கிறாங்க. முக்கால்வாசி பேர் வாக்கிங் போகிறதே வடை சாப்பிட்றதுக்கு தான். சில பேர் வடை சாப்பிட்டமேனு வாக்கிங் போவான், சில பேர் வடை சாப்பிட்ணும்னே வாக்கிங் போவாங்க. இந்த 4 பேரும் போய் ஒரு டீ கடையில் நின்றுட்டு வடை சாப்பிட்டு டீ குடிச்சிட்டே இருந்தாங்க. தூரத்தில் ஒருத்தன் வித்தியாசமாக நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருந்தான். இந்த காமனாக அந்த டாக்டர் பார்த்துட்டு சொன்னாரா, அவனுக்கு ஏதாவது அடிபட்டுருக்குதுன்னு நினைக்கிறேன் காலில். அவன் அட்மிட் ஆனானா என்னன்னு பார்த்து இன்ஃபெக்ஷன் ஆயிருந்ததுன்னா நம்ம அதை சரி பண்ணோம்னா அவன் நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிருவான். அவன் கிட்ட வரட்டும், நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாரான். யார்? காமன் எம்பிபிஎஸ் டாக்டர். அந்த எலும்புக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருந்தார்ல, அவர் சொன்னாரா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவன் நடந்து வர்றதை பார்த்தா அவனுக்கு எலும்பு தான் உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை கிராக்காக இருக்கும். வந்தான்னா ஒரு பிளேட் ஒன்று உள்ளே வச்சு தச்சு சரியாக பண்ணிட்டோம்னா ஒரு மாதத்தில் சூப்பராக நடக்க ஆரம்பிச்சிருவான். நீ வேணா பாரு, அவன் எலும்பு தான் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும். நான் இந்த நரம்பு டாக்டர் சொன்னாரா, நீங்களாம் தப்பாக சொல்கிறீங்க, எலும்பு உடஞ்சா மாதிரியா இருக்குது, இன்ஃபெக்ஷன் வந்தால் மாதிரியா இருக்குது. அவன் பாரு ஏதோ நரம்பு ஏதோ இடவடமாக பிடிச்சிட்டு இருக்கு, அதனால தான் அவன் நடக்க முடியாமல் ஒரு மாதிரி தளர்வாக நடந்து வரான், உதிரி நடந்து வரான் பாரு. அவனுக்கு நரம்பு தான் பிரச்சனை. அவன் அட்மிட் ஆனானா நான் 2 நாளில் பார்த்து அவனை அனுப்பிச்சிடுவேன்னாரான். ஃபிசியோதெரபிஸ்ட் சொன்னாரான், அவனுக்கு காலில் சுளுக்குப்பா, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அப்படி இப்படி எக்ஸசைஸ் பண்ணி கொடுத்தோம்னா அவன் காலெலாம் நல்லா ஆகிடும், நீ வேணால் பாருங்கன்னு இந்த 4 டாக்டரை பேசிகிட்டு இருந்தானா. இந்த நடந்து வந்த கிட்ட வந்து சொன்னானா, சார் செருப்பு அந்து போச்சு சார், எங்கே சார் செருப்பு தைக்கிற கடை இருக்குது கேட்டா. இந்த டாக்டர் கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அவன் ஒரு 1000 பிரச்சனை மனசில் வச்சிருப்பான், அதெல்லாம் கொண்டு வந்து அவன் மேலே போடுவாங்க பாருங்க. அதுதான் டாக்டர் கிட்ட போதில் இருக்கிற பயமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. அருணகிரிநாதர் சொல்கிறாரு, பார்த்த டாக்டரே திரும்ப திரும்ப போய் பார்க்கணும். அதை விட ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா, பெத்த மகன், ஆசையாக வளர்த்த மகன் சொத்தை பிரித்து கொடுன்னு வந்து 2 பேர் நிற்பானுங்க. எனக்கு இதை எழுதி கொடு, இல்லை எனக்கு இதை எழுதி கொடுன்னு பிரித்து நிற்பானுங்க. எழுதி கொடுத்துட்டோம்னா நம்மளை விட்டுருவானுங்க. அப்புறம் சொல்கிறார் என்னன்னு, படுத்த படுக்கையான பிறகு மங்கை அழுது விழவே யமபடர்கள் நின்று சருவம் மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வரவே ரொம்ப அழுது பாடுறார். சார் இந்த வாழ்க்கையில மிக கொடுமையானது என்ன தெரியுமா, இந்த உடம்பை வச்சு என்னென்னமோ பண்ணியிருப்போம். யோசிச்சு பாருங்க, இந்த உடம்பு ஓடாத ஓட்டம், இந்த உடம்பு ஆடாத ஆட்டம், இந்த உடம்பு குதிக்காத குதி. ஆனால்
ஒரு 80-75 தொட்ட பிறகு இந்த வாழ்க்கையிலேயே கொடுமை என்ன தெரியுமா? படுத்த படுக்கையாகி மெத்தையிலே படுத்து விட்ட பிறகு உங்கள் மலத்தையோ உங்கள் ஜலத்தையோ நீங்களே சுத்தப்படுத்தாமல் வேறொருவர் சுத்தப்படுத்துகிற நிலையில் இருக்கிற வாழ்க்கை இருக்கு பாருங்க, கொடுமையான வாழ்க்கை. வேறொருவர் உங்கள் மலத்தையும் ஜலத்தையும் எடுப்பதைப் போல ஒரு கொடுமையான வாழ்க்கை வேறொன்றில்லை. அப்படி போய் படுத்த விட்ட பிறகு யமனுடைய தூதர்கள் வந்து என் உயிரை பறித்து கொள்ள வருவார்கள். முருகா, அப்போது நீ வந்து என்னை காப்பாற்ற வேண்டும்னு கேட்குற. அப்போ வந்து காப்பாற்றினா என்ன, காப்பாற்றலாம் என்ன? வள்ளலார் நமக்கு ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். காலம் இருக்கின்ற போதே என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்கு நேரம் ரொம்ப குறைவு. நீங்கள் எவ்வளவு வேகமாக மரணமில்லா பெருவாழை நோக்கி நகர்ந்து போகிறீர்களோ அது அவ்வளோ வேகமாக நகர்ந்து போக வேண்டும்னு சொல்கிறார். அப்போது இந்த 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 உலகத்தை நமக்கு எது பெரிய நோய்? வள்ளலார் சொல்கிறார், டைஃபாய்டு ஒரு நோயா, மலேரியா ஒரு நோயா? வள்ளலார் சொல்கிறார், உங்களுக்கு மிக முக்கியமான நோய் என்றால் அது 2 தான். ஒன்று பசி, இன்னொன்று மரணம். இந்த 2 நோயை பற்றி உங்களுக்கு அக்கறை இருக்கிறதா இல்லையா? பசி என்கிற நோயை போக்கிக் கொள்ள முடியும். பசி என்கிற நோயோடு இருப்பவர்களுக்கும் அதை போக்க முடியும். அதை விட்டுருங்க, நமக்கு அதை வழி சொல்லிட்டார் வள்ளலார். 2வது மரணம் என்பது தான் முக்கியமான நோய்ங்கிறார். மற்றதெல்லாம் நோய் இல்லையா? மரணம் தான் உண்மையான நோய். அந்த மரணம் என்கிற நோய்க்கு எது மருந்து? மரணம் என்கிற நோய்க்கு எது மருந்து? வள்ளலாருடைய ஒரு பாடல் அதற்கு தீர்வு சொல்கிறது. இறந்தவரை எடுத்திடும்போது அரற்றுகின்றீர் உலகீர். பட்டினதார் சொன்ன மாதிரி தான். சாவு வீட்டுக்கு போனாராம், எல்லாரும் அந்த பணத்தை பார்த்து ஒவ்வொன்று அழுதுட்டு இருந்தாங்களாம். பட்டினத்தார் போய் பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்கள விட ரொம்ப சத்தமாக ஒவ்வொன்று அழுதாராம். அதுலேருந்து ஒரு அம்மா கேட்டுச்சான், ஏன்பா செத்தது என் புள்ள, நானே இவ்வளோதான் அழறேன், நீ எனக்கு மேலே அழறியப்பா, நீ யாருப்பான்னு கேட்டாங்களாம். செத்தது என் புள்ள, ஏன் சத்தத்தை விட உன் சத்தம் அதிகமாக இருக்குதேப்பா, நீ யாருப்பா, நீ ஏன்பா அழறன்னு கேட்டாராம். அப்போ பட்டினத்தார் சொன்னாராம், இன்று செத்த பிணங்களை பார்த்து நாளை சாக போகும் பிணங்கள் அழுகிறதே என்று நான் அழுகிறேன்னு சொன்னாராம். இன்று செத்த பிணத்தை பார்த்து நாளை சாக இருக்கும் பிணங்கள் அழுகிறதே என்று பார்த்து நான் அழுகிறேன்னு சொன்னாருன்னு ஒரு வார்த்தை உண்டு. ஐயா கிட்டத்தட்ட அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இறந்தவரை எடுத்திடும் போது அரற்றுகின்றீர் உலகீர். உங்கள் முன்னாடி தானே செத்து போகிறாங்க, அழறதானே. உனக்கு எப்பயாவது இரவாத பெரும் வரம் நீர் அடைய மாட்டீர், நம்ம ஏன் சாகாமல் இருக்கக்கூடாதுன்னு என்னைக்காவது யோசிக்கிறியா? நான் சாகக்கூடாது அப்படி என்னைக்காவது யோசிக்கிறியா? யோசிக்கிறது இல்லை. மறந்து இருந்தீர் பிணி மூப்பில் சம்மதமோ உமக்கு. நோய் வர்றதுக்கும் வயசாகிறதுக்கும் செத்து போகிறதுக்கும் உனக்கு சம்மதமானு கேட்குறாரு. யாராவது சம்மதம்னு சொல்லுவோம்? எனக்கு இப்போயே சம்மதம், நாளைக்கு எனக்கு மலேரியா வரட்டும் சொல்லுவோம். யாராவது என்ன நாளைக்கே செத்து போயிட்டா நல்லா இருக்குங்க, அவர் அமாவாசை நல்லா இருக்குங்க, நான் செத்து போயிட்டா சந்தோஷமா இருக்கேன், யாராவது சொல்லுவோம்? யாராவது விரும்புவோம்? ஐயா கொஞ்சம் அமைதியாக இருக்கலாமே, ஐயா ஐயா இங்கே கொஞ்சம் அமைதியாக இருங்கய்யா, ஒருத்தர் பேசினா நல்லாயிருக்கும், சந்தோஷம். அதாவது நம்ம கேட்குறது ரொம்ப பெரிய விஷயம். நான் எப்பவுமே நினைப்பேன், படிக்கிறத விட கேட்குறது பெரிய விஷயம். அதனால தான் திருவள்ளுவர் கற்றலன் ஆயினும் கேட்கன்னு சொன்னார். இயற்கை பாருங்கள், கண்ணுக்கு ஒரு மூடி கொடுத்துருக்கு, இமையை வேணான்னா முடிக்கலாம். வாய்க்கு ஒரு மூடி கொடுத்துருக்கு, வேணான்னா முடிக்கலாம். மூட மாட்டோம், இருந்தாலும் சொல்கிறேன், மூடிக்கலாம். மூக்கு கூட நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நிமிஷம் மூச்சு விடாமல் மூச்சு இருக்காமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு இங்கே அடைச்சிக்க உங்கள் சக்தி இருக்குது, மூடி இருக்குது. ஆனால் உங்களுக்கு மூடியே இல்லாத ஒன்று எது தெரியுமா? காது மட்டும்தான். ஏன்னா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக. அது எப்பவுமே நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் வள்ளலார் எதை ரொம்ப ஆழமாக சொன்னார்? சத்விதாரம், சத்சங்கத்தை ரொம்ப ஆழமாக வள்ளலார் எடுத்துக்கொண்டு வந்தார். ரொம்ப ஆழமாக சத்சங்கத்தை வள்ளலார் கொண்டு வந்தார். ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை பேசுகிற போதும் அதை கேட்கிற போதும் கிடைக்கிற பேராற்றல் பேரறிவு தான் மிக முக்கியமானது என்று வள்ளலார் நினைத்தார். இப்போ உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய மையமே என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு, இந்த நிகழ்ச்சியோட மையம் என்ன நினைக்கிறீங்க? என்ன கேட்டால் அந்த நிகழ்ச்சியோட மையம் இந்த 1 மணி நேரம் சொற்பொழிவு தான். நான் பேசுறதால இந்த மையம்னு சொல்ல வரல. இந்த நிகழ்ச்சியினுடைய உண்மையான மையம் இந்த 1 மணி நேரம் நீங்கள் கேட்கிற சொற்பொழிவு தான். இந்த சொற்பொழிவினுடைய மகத்துவம் என்ன நினைக்கிறீங்க? நான் பேசுறதுன்னு இல்லை, பேசவே தெரியாதவங்க பேசினா கூட நம்ம கேட்கணும். கேட்கறதுனுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கணும். சத்சங்கத்தினுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கலன்னா நம்ம சன்மார்க்கியாக இருப்பதற்கே நமக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். சத்சங்கத்தின் மகத்துவத்தை தெரிந்து கொள்ளவில்லை என்றால், சத்சங்கத்தை கேட்பதற்கு தயாராக இல்லை என்றால் நாம் சன்மார்க்கியாக இருப்பதற்கே தகுதி இல்லை என்ற அர்த்தம். சத்சங்கத்தினுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன்.
ராமாயணத்தில் உங்களுக்கு ராமனுக்கு குருவாக இருந்த விஸ்வாமித்திரர் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே ராமாயணத்தில் தசரதனுக்கு குருவாக இருந்த வசிஷ்டரையும் உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. விஸ்வாமித்திரர் கோவக்கார், அவர் தவச்சாலையில் இருந்தார். அவரை பார்க்க வசிஷ்டர் போனார். வசிஷ்டர் விஸ்வாமித்திரனும் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. உட்கார்ந்து சத்சங்கம் பேசினார்கள். இறைவன் யார், அவன் எப்படிப்பட்டவன், நாம் யார், நாம் ஏன் பிறந்தோம், ஆன்மா என்றால் என்ன. ரெண்டு பேரும் ஒரு அரை மணி நேரம் சத்சங்கம் செய்தார்கள். வசிஷ்டர் சொல்ல சொல்ல விஸ்வாமித்திரர் அந்த சத்சங்கத்தை கேட்டார். கேட்டு முடித்து விட்ட பிறகு இப்போது விடைபெறணும் ரெண்டு பேருமே. விஸ்வாமித்திரர் வீட்டிலேருந்து வசிஷ்டர் புறப்படணும். நம்ம வீடுகளில் ஒரு பழக்கம் இருக்குது. யாராவது வீட்டுக்கு வந்துட்டு போனாங்கன்னா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு போகிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று வச்சு கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த ஜாக்கெட் பிட்டுன்னு வச்சு கொடுப்பாங்க. அது 1000 பேர் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கே வரும். இந்த மேடைகளில் பொன்னாடை போடுவாங்க. அது எத்தனை பேருக்கு போய் திரும்ப அது சுற்றி வருதுன்றது, அது சுயற்சி பொன்னாடைன்னு சொல்லுவேன் நான். அது சுற்றிட்டு திரும்ப வந்து சேரும். இந்த உலகத்திலே பயன்படுத்தாமல் இருக்கிற ஒரு பொருள்னா இந்த நவராத்திரிக்கு இந்த ஏதாவது ஒரு இதுக்கு வளகாப்புக்கு ஒரு ஜாக்கெட் பிட்டு வச்சு கொடுப்பாங்க பாருங்கள், அதுவும் இந்த பொன்னாடையும் பயன்படுத்துகிறாங்கன்னே தெரியாது. அது சுற்றிட்டு வரும். இந்த வீட்டுக்கு வந்தவங்க ஏதாவது ஒன்று கொடுக்கணும். வீட்டுக்கு போகும்போது ஏதாவது வாங்கிட்டு போகணுன்னு ஒரு பழக்கம் இருக்குது, தெரியுமா? ஃப்ரூட்டோ பழமோ பூவோ வாங்கிட்டு போவாங்க. இன்றைக்கி எதுவுமே வாங்கிட்டு போகிறது இல்லை, நம்ம அந்த பழக்கம்லாம் போயிடுச்சு. வசிஷ்டர் சத்சங்கம் அரை மணி நேரம் விஸ்வாமித்திரோட பண்ணிட்டு கிளம்புறாரு. இப்போ விஸ்வாமித்திரர் நினைக்கிறாரு வீட்டு விட்டு இப்போ கிளம்புற, அவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். கவனிங்க, சத்சங்கத்தினுடைய பெருமை சொல்கிறேன். ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. என்ன கொடுக்கறது விஸ்வாமித்திரருக்கு தெரியல. விஸ்வாமித்திரர் 1000 ஆண்டுகள் தவம் செய்தவர். அவர் சொன்னார், என் 1000 ஆண்டு கால தவப்பயனை உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்கிறார். என் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கீங்க, என் 1000 ஆண்டு கால தவப்பலனை உங்களுக்கு நான் தருகிறேன்னு சொல்கிறார். அது விஸ்வாமித்திரர் வாங்கிட்டார், வசிஷ்டர் வாங்கிட்டார். இப்போ வசிஷ்டர் திரும்ப விஸ்வாமித்திரருக்கு ஏதாவது தரணும் இல்லை. வசிஷ்டர் சொன்னார், இந்த அரை மணி நேரத்தின் சத்சங்கத்தின் பலனை நான் உனக்கு தருகிறேன்னுட்டார். நம்ம ஆளு கோவம் வந்துருச்சு. ஏன் இவர் 1000 வருஷத்துக்கு குத்துக்கிறார். இவர் அரை கிலோ ஆப்பிள், அரை கிலோ ஆரஞ்சு, அரை கிலோ சாத்துக்குடி கொடுத்து, இவர் ஒரே ஒரு எலுச்சி மருந்து தான் திருப்பி கொடுத்துக்கிறார். இப்போ இவர் கோவம் வருமா வராதா? இவர் சொன்னார், ஏன் நான் 1000 வருஷ தவ பயனை கொடுத்துருக்கிறேன், நீ ஒரு அரை மணி நேரம் சத்சங்க பயனை கொடுத்துருக்கிற, இது நியாயமான. உடனே வசிஷ்டர் சொன்னார், சத்சங்கத்தின் பயன் பெரியுதுன்னு. நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்க மாட்டியா? வா நம்ம நேராக போகலாம். இந்த புராணத்திலாம் ஏதாவது பிரச்சனைனா எங்கே போவாங்க? நேராக சிவபெருமான்கிட்ட போயிடுவாங்க. சிவபெருமான்கிட்ட போனாங்க. சிவபெருமான் சொல்லுங்கள், நான் 1000 வருஷ தவ பயனை கொடுத்தேன், வசிஷ்டர் ஒரு அரை மணி நேரம் சத்சங்க பயனை கொடுத்தார், எது பெருசுன்னு எங்களுக்கு தெரியணும். சிவபெருமான் சொன்னார், இந்த சின்ன சின்ன பிரச்சனைலாம் நான் டீல் பண்ணுறது இல்லை. இந்த சின்ன சின்ன பிரச்சனைலாம் நான் டீல் பண்ணுறது இல்லை. இந்த உலகத்தை ஆதிசேடன் ஒருத்தன் தலையில் வச்சுன்னு இருக்கான். புராணத்தில் 5 தலை பாம்பில் ஒரு தலை மேலே உலகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சொல்ல நம்ம சேட்டலைட்லாம் போய் போகிறாங்களே, பாம்பே இல்லையெல்லாம் கேட்காதீங்க, கதையில் உண்டு கதை. சிவபெருமான் சொல்கிறாரு, போய் அந்த ஆதிசேஷனை கேளு, அவன் தான் ஃப்ரீயாக இருக்கான், அவன் உனக்கு பதில் சொல்லுவான். அதாவது சில நேரத்தில் சார் நமக்கு ஒரு பிரச்சனை நம்ம சைடு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு எது பிரச்சனை அந்த பக்கம் தள்ளி விட்டுணும், அதுதான் நல்ல விஷயம். இவங்க அந்த ஆதிசேஷன்கிட்ட போனாங்க. என்னப்பா வேணும்னு. இல்லை, அவர் 1000 வருட தவ பயனை எனக்கு கொடுத்தாரு, நான் ஒரு அரை மணி நேரம் சத்சங்க பயனை கொடுத்தேன், அவர் இதில் பெருசே இல்லைன்னுட்டார், நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு எது பெருசு இது ரெண்டுத்துலன்னு. ஆதிசேரன் சொன்னேன், நான் இந்த பஞ்சாயத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு நீங்கள் ஒரு உபாயம் பண்ணணுமேன்னார். என்னன்னு? ரொம்ப வருஷமாக இந்த பூமியை தலைமையில் வச்சு எனக்கு தலை வலியுது, யாராவது இந்த பூமியை கொஞ்சம் தலையிலேருந்து மேலே தூக்கி விட்டிங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆகிட்டேன்னா உங்கள் பிரச்சனை என்னன்னு கேட்பேன்னார். அப்போ விஸ்வாமித்திரர் சொன்னார், என்னுடைய 1000 வருட தவப்பலனை நான் இப்போது உங்களுக்கு தருகிறேன், அந்த பூமி உங்கள் தலை மீது மேலே போய் நிற்கட்டும்னு சொன்னார். பூமி 1 இன்ச்சு கூட நவரல. பூமி 1 இன்ச்சு கூட நவரல. ஆதிசேஷன் வசிஷ்டரை பார்த்தார். வசிஷ்டர் சொன்னார், இந்த அரை மணி நேரம் நாங்கள் செய்த சத்சங்கத்தை உங்களுக்கு தருகிறேன், அந்த பூமி மேலேன்னு சொன்னோடனே பூமி நேராக மேலே போயிடுச்சான். ஆதிசேஷன் சொன்னான், இனிமேலும் நான் பதில் சொல்ல வேண்டுமா என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், 1000 ஆண்டுகள் தவம் செய்வது இஸ் ஈக்குவல் டு ஒரு அரை மணி நேர சத்சங்கத்தை கேட்கிற பலன் என்று ஆதிசேஷன் சொன்னான் என்று சொல்வார்கள். அப்போ சத்சங்கத்தினுடைய பலன் என்னென்னா அதை கேட்பது. சரியாக பேசுகிறார்களா தவறாக பேசுகிறார்களா ரெண்டாவது, கேட்டு உள்வாங்கி நீங்கள் என்ன தெரிதலுக்கு வருகிறீர்கள் என்பது தான் ரொம்ப முக்கியம். இது ஏனென்றால் சன்மார்க்கம் என்பது பக்தி பஜனைகளுக்கான மார்க்கம் அல்ல, அது அறிவுக்கும் ஆக்கப்பூர்வத்துக்குமான மார்க்கம் என்பதை நாம் எப்போதும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, வள்ளலார் நமக்கு ஒரு உபாயம் சொல்லுகிறார். இந்த மரணம் என்கிற பிணிக்கு எது மருந்து என்றால், மூப்புக்கு எது மருந்து என்றால்
பசிக்கு எது மருந்து என்றால் வள்ளலார் சொல்லுகிறார், இறந்தவரை எடுத்திடும் போது அரற்றுகின்றீர் உலகீர் இரவாத பெரும் வரம் நீர் ஏன் அடைய மாட்டீர், மறந்திருந்தீர் பிணிமூப்பில் சம்மதமோ உனக்கு, மறந்தும் இதை நினைக்கின்றீர் நல்லோர் மனம் நடுங்கும் கண்டீர். இப்பதான் வார்த்தைக்கு வரும் என்ன, சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே பிணி மூப்பு மரணம் சேராமற் தவிர்த்திடும் கான்னு சொல்றார். எது மருந்து? சன்மார்க்கம் தான் மருந்துன்னு சொல்றார். என்ன நிறைய பேர் கேட்பாங்க, சன்மார்க்கம்னா என்னங்க, ஒரு சமயமா இல்லை அது ஒரு மதமா, நீங்கள் ஒரு தனியாக ஒரு ஆளாக இருக்கீங்களே, நீங்கள் ஏதாவது ஒரு சமயத்திற்கு வரல, மதமா இதுன்னு? சன்மார்க்கம் என்பது சமயமா இல்லை மதமா என்று கேட்டால் ஒரே பதில்தான், சன்மார்க்கம் என்பது மருந்து. எதற்கான மருந்து என்றால், முதல்ல அயோக்கியராக இருக்கிறவர்கள் எல்லாம் யோக்கியராக மாறுவதற்கான ஒழுக்கத்தின் மருந்து. அயோக்கியர்களாக இருக்கிறவர்கள் எல்லாம் யோக்கியர்களாக மாறுவதற்கான ஒழுக்கத்தின் மருந்து. பசியோடு இருப்பவர்களுக்கெல்லாம் பசி தவிர்க்கின்ற பசி எனும் பிணிக்கான மருந்து. முதுமை அடைந்து மரணத்தை அடைகிறவர்களுக்கெல்லாம் மரணமிலா பெருவாழ்வை அடைகின்ற ஒரு பெரிய மாமருந்து. இந்த 3 மருந்தும் இந்த உலகத்தில் ஒரு மருந்தாக இருக்கிறது என்றால் அது சமரச சுத்த சன்மார்க்கம் என்கிற ஒரே ஒரு மருந்து. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மருந்துக்குள்ளே தானே நானும் இருக்கேன். இதெல்லாம் எனக்கு சரியாகலைன்னா எல்லா மருந்தும் சரிதான், ஆனால் அந்த மருந்தை எடுத்துக்கொள்ளுகிற உடம்பு அதை சரியாக கிரகிச்சாதான் அந்த மருந்துக்கு வேலை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஒரு மருந்து பேராசிட்டமால் தலைவலின்னு ஒருத்தர் போட்டால் தலைவலி போவோம், இன்னொருத்தர் போட்டால் தலைவலி போவாது. ஏன்? மருந்தின் பயன் மருந்திடம் இருப்பதை விட அந்த மருந்தை எடுத்துக்கொள்வரிடமும் இருக்கிறது என்றால் சன்மார்க்கம் மருந்தாகத்தான் இருக்கிறது. அதை எடுத்துக்கொள்ளுகிற நீங்கள் மிகச் சரியான இடத்திலே இருந்து அதை எடுத்துக்கொண்டால் தான் அந்த மருந்துக்கு பயன், இல்லைன்னா பயன் இல்லை. அது என்னப்பா சரியான இடத்துல இருக்குன்னா என்னப்பான்னு கேட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று தான் அந்த சரியான இடம். என்னன்னா வள்ளலார் விண்ணப்பத்திலே சொல்லுகிறார், ஒரு சன்மார்க்கத்துக்குள்ளே வந்தவர்கள் சன்மார்க்கம் என்கின்ற ஒன்று எப்போது மருந்தாக வேலை செய்யும்னு நான் சொல்ல வரேன். எப்போது மருந்தாக வேலை செய்யும். மருந்துனா எல்லா நேரத்துலையும் அது ஒரு மருந்தாகவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, போகர் பழனியில் நவபாஷாணம் செஞ்சார். பாஷாணம்னா என்ன தெரியுமா? பாய்சன்னு அர்த்தம். பாஷாணம்னா பாய்சன், விஷம்னு அர்த்தம். 9 வகையான விஷங்களை ஒன்றாக சேர்த்து தான் அந்த சிலையவே செஞ்சார் போகர். ஆனால் இப்போ அந்த சிலையில் அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்றோம். விஷத்தை சாப்பிட்டா என்னங்க ஆகும்? செத்து போனோம். ஆனால் அது மருந்தாச்சு. எப்படி? போகர் என்ன செஞ்சார் தெரியுமா? 9 விஷங்களையும் ஒன்றாக எடுத்து அதை இது இந்த ரேஷியோவில் சேர்க்கணும்னு மிக சரியாக சேர்த்த போது 9 விஷமும் ஒன்றாகி ஒரு மருந்தானது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விஷம் சரியாக பயன்படுத்தப்பட்டால் விஷங்களின் கூட்டு மருந்தாகிறது. நம்ம வீட்டில் செய்தியை பார்த்துருப்பீங்க, ஒரு குழந்தை அம்மா திட்டுறாங்களேன்னு அப்பா வச்சுருந்த பிபி டேப்லெட்டை 40 போட்டுட்டு செத்து போச்சுன்னு படிச்சிருக்கோமா? ஒரு மருந்தை தவறாக எடுத்துக்கொள்ளுகிற போது அது விஷமாகிறது. நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. ஒரு விஷம் சரியாக பயன்படுத்துகிற போது அது மருந்தாகிறது. ஒரு மருந்தை தவறாக பயன்படுத்துகிற போது அது விஷமாகிறது. உங்கள் கையிலே இருக்கிற விஷம் மருந்தாவதும் மருந்து விஷமாவதும் அதன் கையில் இல்லை, எடுத்துக்கொள்ளுகிற உங்கள் கையில் இருக்கிறது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். அப்போது சன்மார்க்கத்துக்கு வந்த நாம் இதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், வள்ளலார் நமக்கு ஒரு ஒரு புரோட்டோகால் கொடுக்கிறார், ஒரு மார்ஜின் போட்டு கொடுக்கிறார். என்ன தெரியுமா? சன்மார்க்கத்துக்குள்ளே வந்தவர்கள் எல்லோரும் 3 சுதந்திரங்களை தியாகம் செய்தால்தான் உங்களுக்கு சன்மார்க்கம் மருந்தாக வேலை செய்யும். 3 நீங்கள் தியாகம் பண்ணணுங்கிறார். என்ன? இப்போ நம்ம ஒரு மருந்து எடுத்துக்கிறோம்னா இப்போ இருக்கிற மருந்தெல்லாம் விட்டுருங்க, மருந்தே இல்லை, நீ என்ன வேணாலும் சாப்பிடு, மருந்து சாப்பிடுங்கிறான். சித்த வைத்தியம் போய் பாருங்கள், முதல் போடுவான் நான் வெஜிடேரியன், நீங்கள் சாப்பிடக்கூடாதுமா. பார்த்துருக்கீங்களா? சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை நீங்கள் மருந்து. ஆனால் தான் யாருமே ஏன் சித்த மருத்துவம் அழிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க? அந்த மருந்து வேலை செய்யலைன்னா நம்ம ஆளுங்க நான் வெஜிடேரியன் சாப்பிடாமல் இருக்க முடியாது. சித்த மருத்துவம் முக்கால்வாசி அழிஞ்சதுக்கு காரணமே அவர் முதல்ல மருத்துவர் என்ன சொல்ல தெரியுமா? நான் ஒரு மண்டலத்துக்கு இதை சாப்பிட்ற வரைக்கும் நீங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாதுன்னு. நம்மளால் நான் செத்தே கூட போகிறேன் ஆனால் சாப்பிடாமல் இருக்க மாட்டேன்பா. பார்த்தீங்களா இல்லையா? அதை விட முடியல, நம்மளால் விட முடியல. ஆனால் சித்த மருத்துவம் சொல்கிறது, நீ இதை மருந்து உனக்கு வேலை செய்யணும்னா முதல்ல நீ நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாதுன்னு. 2வது இந்த காய்கறிகளை சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்லுவான். 3வது இந்த காய்கறிகளை தான் சேர்த்துக்கணும்னு சொல்லுவான்.
இந்த மருந்தை இதோடு சேர்த்து சாப்பிடணும்னு சொல்லுவான். நெய்யோடு சேர்த்து சாப்பிட்டால், தேனோடு சேர்த்து சாப்பிட்டால் இதனுடைய பலன் அதிகம்னு சொல்கிறான்ல, அதே மாதிரி தான் வள்ளலார் சன்மார்க்க சங்கம் என்கிற இந்த மருந்து எப்போ வேலை செய்யும் தெரியுமா? 3 விஷயத்தை சொல்கிறார். 1 தற்சுதந்திரம், 2 போக சுதந்திரம், 3 ஜீவ சுதந்திரம். இந்த 3 சுதந்திரத்தையும் எப்போது தியாகம் செய்கிறோமோ அப்போது தான் இந்த மருந்து வேலை செய்யும். நான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லிவிட்டு அப்படியே நிறைவுக்கு வந்துடுறேன். 12 ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். இந்த 3 என்னென்னா, ஐயா விண்ணப்பத்திலே ரொம்ப அழகாக நமக்கு முடிக்கிற போது சொல்லுகிறார். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள். இவ்வுலகத்தினிடத்து 6 உள்ள உயர் உடையதாகிய தேகத்தை பெற்ற யான் இத்தேகத்திற்கு இடைக்கிடை நேருகின்ற மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இத்தேகத்தை நித்திய தேகமாக்கி கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் வேண்டும் என்பதே எனது அதிதீவிரமான விருப்ப முயற்சி. இப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஐயா சொல்கிறாரு, எனது இந்த முயற்சி நடக்க வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டியது யாதெனில், சுதந்திரமாக கொண்டிருந்த தேக சுதந்திரத்தை, உங்கள் தேகம் உங்கள் சுதந்திரத்தோடு இருந்துச்சுங்க. நான் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டுட்டு இருந்தேங்கிறது உங்கள் தேகத்துடைய சுதந்திரம். அதை நிறுத்தி நான் இனிமேல் புலால் உண்ண மாட்டேன் என்று நீங்கள் கொண்டு வருகிறீர்கள், அதுதான் தேக சுதந்திரத்தை இழப்பது. அது இழக்கணும். உங்கள் தேகத்துக்கு போகக்கூடாது. உங்கள் நாக்குக்கு சில்லி சிக்கன் நல்லா இருக்குன்னு கேட்கும், அது சுதந்திரத்துக்கு போனால் போகலாமா? போகக்கூடாதுங்கிறார். அது கேட்கும், இப்போ ரொம்ப இச்சையாக இருக்குது, போ. உடம்பு கேட்குறபடி போக முடியுமா? போக முடியாது, போகக்கூடாது. அதனால தான் வள்ளலார் முதல்ல சொல்கிறார், தேக சுதந்திரத்தை ஒருவன் முதலில் இழக்க தயாராகணும். 2வது போக சுதந்திரத்தை இழக்க தயாராகணும். நல்லா கவனிங்க. போக சுதந்திரத்தை ஏன் இழக்கணும்னா, இப்போ இங்கே நிறைய பேர் வந்து விருது வாங்கினாங்கல்ல, அவங்களாம் போக சுதந்திரத்தை இழந்தவங்க. ஏன்? போக சுதந்திரம் இல்லைனா தான் ஒருத்தன் அவன் கையிலேருந்து இன்னொருத்தனுக்கு கொடுக்கணும்னு நினைப்பான். அது இருக்கிறவன் ஒருபோதும் கையை திறக்கவே மாட்டான், இறுக்கி பிடிச்சிப்பான். ஐயோ, இந்த 100 பேருக்கு சாப்பாடு போடுற காசு கையில் வச்சுருந்தோம்னா ஒரு 1/4 சவரனில் மோந்திரம் வாங்கி போட்டுக்கலாமே, எதுக்கு செலவு செய்யணும் நினைப்போமா? போக சுதந்திரம் வந்தால், நமக்கு என்ற ஆசை வந்தால் ஜீவகாருண்யம் செய்ய முடியாது. இப்போ வள்ளலார் சொல்கிறார், போக சுதந்திரத்தையும் ஜீவ சுதந்திரத்தையும், இந்த உயிர் எனது நான் என்கிற இந்த 2 இருந்தாலும் ஜீவகாருண்யம் செய்ய முடியாது. இந்த 3மே ஜீவகாருண்யத்திற்கு தடை. உங்கள் உடம்பை வளர்க்கணும், உங்கள் போகத்தை வளர்க்கணும், உங்கள் உயிரை வளர்க்கணுங்கிற 3ம் இருந்தாலே ஜீவகாருண்யம் தடைபடும் என்பதால் வள்ளலார் சொல்லுகிறார், இந்த 3 சுதந்திரத்தையும் யார் ஒருவர் இழக்கிறதுன்னு சொல்லலை. அதுதான் ஐயாவுடைய அழகு. சார், ஒன்று இழக்கிறது வேற, கலக்கிறது வேற. ஒரு மேகம் மழைத்துளியை இழத்தல் என்பது வேறு, ஒரு மேகம் மழைத்துளியை கடலோடு சேர்த்து கடலாக கலந்தது என்பது வேறு. இந்த 3ஐயும் இழக்காமல் இந்த தேகத்தை இறைவனுக்காக, இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இந்த தேகத்தை சன்மார்க்கத்துக்காக, இந்த போகத்தை சன்மார்க்கத்துக்காக, இந்த ஜீவத்தை சன்மார்க்கத்துக்காக யார் ஒருவர் கொடுக்கிறார்களோ அப்போது இந்த சன்மார்க்கம் உங்களுக்கு மருந்தாக மாறும். நான் சொல்றது ரொம்ப பெரிய வார்த்தை. யார் ஒருவர் இந்த தேகத்தை சன்மார்க்கத்துக்கு கொடுக்கிறார்களோ அவர்கள் எப்போது எந்த உயிர் துன்பத்தில் வாடினாலும் தன் தேகத்தை கூட பொருட்படுத்தாமல் அந்த உயிருக்காக ஓடுவார்கள். யார் ஒருவர் போகத்தை சன்மார்க்கத்துக்கு என்று கொடுக்கிறார்களோ அவர்கள் தங்கள் கையில் இருக்கிற பணம் கரைய கரைய அடுத்தவர்களுக்கு பசித்தவருக்கு செலவு செய்வார்கள். யார் ஒருவர் ஜீவத்தை சன்மார்க்கத்துக்கு கொடுக்கிறார்களோ அவர்கள் மற்ற ஜீவனையும் தன் ஜீவனாக நினைத்து அதற்கு அன்பு செய்ய நினைப்பார்கள். இந்த 3 சுதந்திரத்தை எப்போது நீங்கள் இழக்கிறீர்களோ அப்போது உங்களுக்கு பெரிய சுதந்திரம் கிடைக்கும். அதுதான் மரணமிலா பெருவாழ்வு என்கிற பேரின்ப சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை நாம் எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த அற்புதமான சத்சங்கத்தை நம்முடைய பெரியவர்கள் இந்த நேரத்திலே இங்கே நடத்தினார்கள். இது 6வது ஆண்டு விழா என்று சொன்னார்கள். 6 என்கிற எண் எனக்கு மிக பிடித்தமானது. அந்தங்கள் 6, அறு சமயங்கள் 6, முருகப்பெருமானினுடைய முகங்கள் 6, தத்துவங்கள் 6, ஷடாந்தம் என்கிறது 6, எல்லாமே 6 என்பது ஒரு நல்ல எண். இந்த 6வது ஆண்டு என்பதும் அதுபோல ஒரு நல்ல அருள் நிறைந்த ஒரு ஆண்டாக நான் இதை பார்க்கிறேன். ரொம்ப அற்புதமான சன்மார்க்க பெரியவர்கள் நிறைந்த இந்த அவையிலே பேசியது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒன்றே ஒன்றுதான், எல்லா மருந்தும் பொதுவாக வெளியிலே இருந்து கடையிலே வாங்கக்கூடியது. ஆனால் சன்மார்க்கம் என்கிற மருந்து உங்களுக்குள்ளே இருந்து நீங்களே உற்பத்தி செய்யக்கூடியது.
அது உள்ளுணர்வோடு, உண்மையான அன்போடு, தூய பக்தியோடு உங்களிலே இருந்து வர வேண்டிய ஒரு மருந்து. அந்த மருந்தை நீங்கள் எல்லோரும் பெற்று மரணமில்லா பெருவாழ்வை வாழ்ந்திட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை இந்த நேரத்திலே பிரார்த்தித்து, ரவிச்சந்திரன் ஐயா உள்ளிட்ட இந்த தஞ்சை நம்முடைய தலைவர், நம்முடைய செயலாளர் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். பல பேர் இங்கே ரொம்ப அற்புதமாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பொறாமையாக இருக்கு, வெளிப்படையாக சொல்லணும்னா பொறாமையாக இருக்குது. எங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரிலாம் இவ்வளோ பேர், இத்தனை நண்பர்கள் சேர்ந்து இவ்வளோ அழகாக இதை செய்கிறதுக்கு பண்ணாமல் இருக்காங்களேன்னு பார்க்குற போது வருத்தமாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்க்குற போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. நான் மேடைக்காக சொல்லலை, உண்மையிலே சொல்கிறேன். தமிழ்நாடு இல்லை, உலகம் முழுக்க சன்மார்க்க கொடி பறந்தாலும், உலகம் முழுக்க சன்மார்க்க கொடி பறந்தாலும் காற்றிலே பட்டொளி வீசி பறக்கின்ற இடம் என்றால் அது இங்கே இருக்கக்கூடிய கும்பகோணமும் இங்கே இருக்கக்கூடிய தஞ்சையும் தான் என்று பார்க்கிற போதே அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்து நிறைய பேர் சன்மார்க்க பணிக்குள்ளே வர வேண்டும். சன்மார்க்க சங்கத்துக்குள்ளே பல பேர் இன்னும் உள்ளே வர வேண்டும். ஜீவகாருண்யம் என்ற ஒன்றை நாம் எல்லோரும் கையில் எடுக்க வேண்டும். எந்த உயிரும் நம்மை சுற்றி துன்பமில்லாமல் எல்லா உயிரும் இன்புற்று வாழ நம்மால் முடிந்ததை செய்வோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.